GKR 3D CAD ட்ரைனிங் சென்டர். ஒரு புது ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் 3 டிஃபால்ட்டு பிளேன் இருக்கும், ஃப்ரண்ட்டு, டாப், ரைட்டு. இதில் வந்து இப்போ நான் ஃப்ரண்ட் பிளேனில் ஸ்கெட்ச் வரைய போகிறேன். ஸோ ஃப்ரண்ட்டு பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஐக்கான், ஸ்கெட்ச் ஐக்கான் செலக்ட் பண்ணுறேன். பிளேன் வந்து நார்மலாக மாறிடுச்சு. ஓகேங்களா? அப்புறம் என்ன பண்ணுறேன்னா, அந்த பிளேனை வந்து நான் ஹைட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து இந்த டூலை யூஸ் பண்ணி ஹைட் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ வந்து நான் லைன் வந்து வரைய போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த லைன் வந்து எல் அடித்தாலும் லைன் வரும், அப்படி இல்லைனா இந்த ஐக்கானை செலக்ட் பண்ணாலும் லைன். ஸோ இந்த ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து ஆரிஜின். ரெட் கலரில் 2 ஆரோ மார்க் தெரியுது இல்லைங்களா? இது வந்து ஆரிஜின். ஸோ இதை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து ட்ராயிங் வரையணும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அது தான் சூஸ் பண்ணுறேன். ஆரிஜினே டைரெக்டாக செலக்ட் பண்ணுறேன். அப்புறம் செகண்ட் பாயிண்ட்டு ஒரு இடத்துல செலக்ட் பண்ணுறேன். அப்புறம் தேர்ட் பாயிண்ட்டு, ஃபோர்த் பாயிண்ட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து கமாண்டை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னா, எஸ்கேப் பண்ணனா லைன் கமாண்ட் வந்து வெளியில் போயிடும். நான் ஒரு வாட்டி வந்து எஸ்கேப் பண்ணுறேன். ஸோ கமாண்டை விட்டு வெளியில் போயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து இந்த ஒரு ரெக்டாங்கிளுக்கு டைமென்ஷன் பண்ண போகிறேன். இதில் வந்து 2 டைமென்ஷன் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் ஒரு 50 கொடுக்குறேன். செகண்ட் டைமென்ஷன் 75 கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து ரெக்டாங்கிள் வந்து ஃபுல்லி கன்ஸ்ட்ரைனாக மாறிடுச்சு. ஃபுல்லி கன்ஸ்ட்ரைனாக என்னென்னா பிளாக் கலரில் மாறிடுச்சு. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ப்ளூவாக இருந்துச்சு, இப்போ பிளாக் ஆகிருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் நாளில் பார்க்கலாம். இப்போ இதிலே வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இது வந்து இப்போ ரெக்டாங்கிளை வரைஞ்சிருக்கேன் லைனை யூஸ் பண்ணி. ஸோ இதே யூஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் எப்படி வரையலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு, அப்புறம் வந்து இது மாதிரி தேர்ட் பாயிண்ட்டு, அப்புறம் ஃபோர்த்து பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து ரெக்டாங்கிளை வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் என்ன ஷேப் பண்ணாலும் வரையலாம் லைனை யூஸ் பண்ணி. ஒரு ஹரிசாண்டல் லைன், ஒரு வெர்டிக்கல் லைன், அப்படி இல்லைன்னா ஒரு இன்க்ளைன் லைன் வரைஞ்சி நம்மளுக்கு தேவையான ஷேப்பை வந்து லைனை யூஸ் பண்ணி ஸ்கெட்ச் வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து லைன் கமாண்ட். லைன் கமாண்ட்லேயே வந்து அடுத்தது என்னதுன்னா சென்டர் லைன். ஸோ லைன் ஆரோ மார்க் ஒன்று இருக்கும். அந்த லைனில் ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஒரு சென்டர் லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதேமாரி தான் சென்டர் லைன் வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல வந்து கரெக்டாக ஒரு சென்டர் லைன் வரைஞ்சிருக்கேன். திருப்பி அதேமாரி சென்டர் லைன் போகிறேன். இந்த இடத்துல ஒரு சென்டர் லைன் வரைகிறேன். ஓகேங்களா? சென்டர் லைன் வந்து இப்போ நான் சும்மா வரைஞ்சி, அதே மாதிரி இங்கே ஒரு சென்டர் லைன் வரைகிறேன். இந்த சென்டர் லைனை செலக்ட் பண்ணி வெர்டிக்கல்னு கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரைன். 2 டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரைன் இருக்குது. நம்ம அதை பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இது வெர்டிக்கல் அது மட்டும் கொடுக்குறேன். அது மட்டும் பார்த்துக்கோங்க. சரி, இதோடு நம்ம வந்து லைன் கமாண்ட் வந்து முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்